பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் இடைவிடாது தற்போது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழை என்பது தற்போது வரை இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வருகிறது. சாலையில் தேங்கிய மழை நீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், விவரங்கள். விடாது பெய்து வரும் கனமழையினால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக வெள்ள பாதிப்பு மற்றும் புயல் பாதிப்பின் போது அதிக பாதிப்புகளை சந்திக்கும் தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர், நேதாஜி நகர், எழில் நகர் பகுதிகளில் மழை நீர் முழுவதுமே சாலைகளில் தேங்குவது வழக்கம். ஏனென்றால் இப்பகுதி முழுவதுமே தாழ்வான பகுதி என்பதனால் மழை நீர் வெளியேற வழி இல்லை. குறிப்பாக இப்பகுதியை ஒட்டி பக்கிங்காம் கனலும் செயல்படுகின்றன. அதனால் இவை கடந்த மழை காலங்களில் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதிகளில் மழை நீரை வெளியேற்றுவதில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சாலைகளில் தேங்கும் மழை நீரை உடனுக்குடன் மின் மோட்டார்கள் மூலம் அருகே உள்ள பக்கிங்காம் கனால்களுக்கு சென்றடுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று முதல் இடைவிடாது பெய்து வரும் கனமழையினால் எழில் நகர் மற்றும் தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர் பகுதிகளில் முழுவதுமாகவே வெள்ளக்காடாகவே காட்சி அளிக்கின்றன. இருந்த போதிலும் மாநகராட்சி ஊழியர்கள் இப்பகுதியில் மின் மோட்டார்கள் மூலம் மழை நீரை உறிஞ்சி வேகமாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.